குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ ஃபேஸ் கேமில் போட்டு லைவ் போடுறேன் நீங்களா ப்ரோ இது அப்படி நிறைய பேர் ஃபேஸ் கேம் கேட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ போட்டாச்சு. இட்ஸ் மீ, நான் தான் கௌதம். ஸோ ஓகேப்பா, வீடியோவில் கனெக்ட் டேரெக்டாக போயிடலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது, வீடியோ நீங்கள் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. ஸோ 10th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ தமிழ் மணி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கால்மஸ் லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்கா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் போயிட்டு அந்த அதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க, ஓகேவா? ஏன்னா அதில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வாட்ஸ்அப் சேனல் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும், ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் லைவ் வரும். அண்ட் இம்பார்ட்டனாக பார்த்தீங்கன்னா போர்டு வச்சு நம்ம நடத்த போகிறோம். எல்லா இம்பார்ட்டன்ஸ் இதை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த வருஷம் பப்ளிக் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் வித் மை கைட்னஸ், ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கான 1 மார்க்ஸ், ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பாருங்கள் தெளிவாக. ஹூ செட் இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம்னு கேட்டிருக்காங்க. 1 மார்க் பாருங்கள். 14 மார்க். இந்த 14ல் நீங்கள் புக் பே படிச்சாலே போதுமானது, ஓகேங்களா? இன்டீரியர்லாம் போயிட்டு குழப்பிலாம் மைண்டை போட்டு குழப்பிக்கலாம் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இன்டீரியர் படிக்க தேவையில்ல, புக் பே மட்டும் படிங்க இப்போதைக்கு, ஓகேங்களா? நீங்கள் அடுத்து ஆஃப் ஏலி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் பார்க்க தெரியுமா? அந்த டைமில் நீ போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர்லாம் படிச்சிக்கலாம், ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் புக் பே மட்டும் படித்தாலே போதுமானது, ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். என்ன பார்த்துட்டு இருக்காதிங்க, கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், ஓகேவா? ஸோ பாருங்கள் 14 மார்க்கா? ஸோ அப்படியே பாருங்கள். 14 மார்க்கு. இதுக்கு ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், லைனாக பாருங்கள். நான் அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன். நான் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கேன். அப்படியே பாருங்கள். 5 6 7 8 9 10 11 12 13 14 1 வேர்ட் இருக்குது உங்களுக்கு. சிம்பிளாக தான் இருக்கும், எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அடுத்து இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்போம். இது செகண்டு. இது இல்லாமல் நீங்கள் புக் பேக்கில் படிச்சுட்டு போனீங்கன்னா இதுலேருந்து எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கு இதை மட்டும் படிச்சுட்டு போனால் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறீங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு படிச்சுட்டே போகாதீங்க, ஓகேங்களா? படிக்கணும், இதை மட்டுமே படிச்சுட்டு அப்படியே கொஸ்டின் எனக்கு அப்படியே எக்ஸாம் வரணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க, ஓகேங்களா? நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 2 மார்க் பாருங்கள். 14 2 மார்க் கொடுத்து அதில் 10 எழுதுனா போதுமானது. மீதி இருக்கிற 4 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம், ஓகேவா? ஸோ 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28, ஓகேங்களா? டோட்டலாக 14 இருக்குது. அதில் ஒரு கம்பல்சரி இருக்குது. 28வது கொஸ்டின் கம்பல்சரி. வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன்? அதான் உங்களுக்கு கம்பல்சரி கேட்டிருக்காங்க. மீதிக்கெல்லாம் நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம், ஓகேவா? ஸோ பாருங்கள் அப்படியே. வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். அப்புறம் மீதிலாம் பாருங்கள். அந்த 14ல் உங்களுக்கு எந்த பற்றி தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இருக்கா? ஹிஸ்ட்ரிலேருந்து எத்தனை கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ்லேருந்து எத்தனை கேட்டிருக்காங்க, ஜாகிரஃபி சிவிக்ஸ் இதுலேருந்து எத்தனை கேட்டிருக்காங்க, இதுலேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து நீங்கள் படிங்க. எந்த லெசன்லேருந்து கேட்கணும் அதே மாதிரி நீங்கள் படிங்க, ஓகே? மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரிலேருந்து அதிகமாக கேட்பாங்க. ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகிரஃபி வரும். ஜாகிரஃபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வரும். எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு சிவிக்ஸ், ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் 2 மார்க்ஸ்லாம். ஜாகிரஃபி மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஜாகிரஃபியும். பட் அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது தெரியுமா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேர்லாம் புரியாத மாதிரி இருக்கும். பெருசாக இருக்கும் எல்லாம் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம். ஸோ அது இது மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறது ஐடியா பண்ணி படிங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 29லேருந்து 42 வரையும். இதுவும் அதே போல் தான் உங்களுக்கு 5 மார்க்ஸு. அதே மாதிரி தான். இது 14 கொடுத்து நீங்கள் 10 எழுதுனா போதுமானது. நீங்கள் 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 கம்பல்சரி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு மேப் தான் கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. மேப் கேட்பாங்க கம்பல்சரி கொஸ்டின்ஸில். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் இருக்கும், ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா கொஸ்டின்லையும் அதான் இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 கொஸ்டின் மட்டும் மாறாது, எப்பயுமே உங்களுக்கு அதுதான் இருக்கும். ஸோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 10 மார்க் ஆச்சு. அண்ட் 1 மார்க் 14 மார்க் ஆச்சு. அப்புறம் 2 மார்க்கு 5 மார்க்கு. அப்புறம் மேப் ஒன்று இருக்குது 8 மார்க். மேப்பை சொல்லையா 8 மார்க்கு கம்பல்சரி உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஸோ 5 மார்க் பாருங்கள். ஸோ 29லேருந்து 42 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி எத்தனை கேட்டிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எத்தனை கேட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பார்க்காத மூலியமாக. ஸோ அப்படியே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 29லேருந்து 42 வரையும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, ஓகேங்களா? புக் பேக்கெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் ஆல் நீங்கள் கோர்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த புக் பேக் கொஸ்டின் ஃபஸ்ட் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் படிக்காமல் நீங்கள் வந்துடாதீங்க. அதை ஃபஸ்ட்டு படிங்க, ஓரளவுக்காச்சும் படிங்க, ஓகேவா? இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக தெரியுமா, அதெல்லாம் இந்த கொஸ்டின் இருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க, ஓகேங்களா? அதுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேப்பில் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். 43 பாருங்கள். ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ரோல் பிளேயிங் பை த 19th century ரிஃபார்மர்ஸ் டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் உமன். அப்புறம் அதிலே பாருங்கள் 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. இது 2ல் தான் 1 எழுதணும் நீங்கள். இதுக்கு 8 மார்க் உங்களுக்கு. அப்புறம் 44 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேப் எப்பயும் போல தான். இந்தியா மேப் ஒன்று கேட்டிருக்காங்க. இன்னொரு மேப் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுமே இந்தியா மேப் தான்.
ஸோ ஃபுல்லாக இந்தியா மேப் தான் 8 மார்க் 8 ஓகேங்களா. ஸோ சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, மேப்லேயும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஒன்று மேலே இருக்கிற 8 எழுதணும், இல்லை கீழே இருக்கிற 8 எழுதணும். ஓகேவா, அதெல்லாம் இல்லாமல் நான் மேலே இருக்கிற 4 தெரியுது எனக்கு, கீழே இருக்கிற 4 தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டுலேயுமே பிரித்து அப்படிலாம் எழுதக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணி எழுதணும். 44 இதை ஒன்று தான் சூஸ் பண்ணி எழுதணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கலாம், நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு 10% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கோசம் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அண்டு கொஸ்டின் நம்பருக்கு மார்க் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. மார்க்குங்கிற பார்த்தீங்க சாரி, கொஸ்டின் நம்பர் போடுறது ரொம்ப முக்கியம். 44 நீங்கள் மேலே எழுதுறீங்களா கீழே எழுதுறீங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஸோ விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் லக்கி பேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபேஸ் கேம் போர்டு லைவ் போட போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே நம்ம ஃபேஸ் கார்டு தான் போட போகிறோம். ஸோ போர்டு வச்சு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, மேக்ஸ்க்கு, சயின்ஸ்க்கு, சோசியலுக்கு, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எழுதி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறோம் வீடியோஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10th 11th 12th பப்ளிக் முடிவு வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது வந்துட்டே இருக்கும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே. ஸோ வீடியோ எதாவது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபிட்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம்ப்பா. ஓகேங்களா, ஃபிட்னஸ் எல்லாம் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. ஸோ பாடி பில்டிங் அதுக்குலாம் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் போக வேணாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு நாலேஜே கிடையாது. ஸோ வேறு ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 15 வயசு 16 வயசுலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பாடி ரெடி பண்ணிட்டு ஸோ ஆன்லைன்லேயே சம்பாதிச்சுட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா சொந்த காலம் நின்றுட்டுருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு இதே அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வரலாம். நம்ம சேனலில் ஃபிட்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ போடலாம் சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் செக் பண்ணி பாருங்கள், Gautam_media. ஸோ நானும் ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு. ஸோ ஓகேங்களா, ஸோ ஓகே சில குடிஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா, ஓகே சில குடிஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.